நீ சண்டே அதுமா பசங்கிட்ட போய் என்னடா பண்ண போகிறீங்க பிளான் கேட்டால் நீ பிளானை பண்ணு நீ பிறண்ட பிடுங்க கிளம்பு அப்படின்ட்டாங்க. சரி பிறண்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க வண்டி எடுத்து ஸ்பாட்டுக்கிட்ட போனால் ஸ்பாட்டுக்கிட்ட போய் இறங்கினதுக்கப்புறம் பசங்க எல்லாத்துக்குமே ஒரே ஜாலிங்க. என்ன பிடுங்க போகிறேன் எப்படி பிடுங்க போகிறேன் எதை பிடுங்க போகிறேன்னு ஒரே ஆர்வங்க. இதே ஆர்வத்தோடு நானும் கேட்டேங்க எங்கடா பிடுங்க போகிறோம் அப்படின்னு. இந்த ஸ்பாட்டை காட்டிட்டு இதான் நீ பிடுங்குற இடம் போய் இறங்க அப்படின்ட்டாங்க. சரி நம்ம அசுரன் பண்ண தனுசு மாதிரி கொம்பை பிடிச்சி இறங்கியாச்சுங்க. கொம்பை பிடிச்சி இறங்கினதுக்கப்புறம் எதடா பிடுங்கன்னு ஆசையாக கேட்டேங்க அப்படின்ட்டாங்க. சரி ஜாலியாக வேலை இல்லைன்னு நினச்சா இந்த பையன் அள்ளி போடுறது நீ தான் தூக்கி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம யார் பாகுபலிக்க டப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு பாகுபலி ஸ்டைலில் தூக்கி சமைச்சாங்க. தூக்கி சமைந்ததுக்கப்புறம் வேலையை முடிச்சு சும்மா வண்டி எப்படா வரும்னு ஆசையாக கேட்டால் வண்டி வர 5:30 தான் ஆகும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாங்க. 5:30 ஆகுமா அப்படின்னு சொல்லி 5:30 ஆனதுக்கப்புறம் வண்டியை தூரத்தில் பார்த்ததுக்கப்புறம் தாங்க மனசில் ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. இங்கே பிடுங்கி போடுறதோட வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கு தாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எல்லாம் வண்டி வந்ததுக்கப்புறம் வண்டியில் அள்ளி தூக்கி போட்டுட்டு வண்டியை அனுப்பி விட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இப்படி கிளம்பி போகிற இடத்துல தாங்க ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. அது என்னென்னு பார்த்தா ரூட்டை மாற்றி கூட்டு போயிட்டாங்க. இது நம்ம வந்த ரூட்டே கிடையாதுன்னு தலை போல் அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இது நம்ம வந்த ரூட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. போகிற வாரங்க எல்லாத்தையும் கேட்டு ரூட்டை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட டே முடிஞ்சு போச்சுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.